அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உடன் கூடாரத்தை அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உடன் கூடாரத்தை அழுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் தியானத்துக்காய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு ஒரு நேரத்தை, ஒரு சமயத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு சமயம் உண்டு. ஏற்ற காலத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சரியான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சில காரியங்களை அவசரப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் அவசரப்பட்டு தேவன் நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாகவே நாமே எழுப்பி நிற்க முடியாது. இரண்டாவது, அவரை துரிதப்படுத்தவும் முடியாது. குறுக்கு வழியிலே நாம் மேலே வர வேண்டும் என்று முயற்சியும் செய்யக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே ஒன்றுத்துக்கு உதவாதது. ஆனால் தேவனை சார்ந்து நாம் செயல்படும் பொழுது, கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது தேவன் பெரியவராய் இருக்கிறார். யோசுவாவை குறித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த யோசுவாவுக்கு வந்த பொழுது, உன் கணத்தில் கொஞ்சம் கொடு என்று கர்த்தர் சொன்னார். அப்படியானால் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கணத்தை தேவனே அவனுக்கு உண்டாக்கினார். தேவன் உயர்த்தும் வேலை வந்த பொழுது தேவனே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். மோசேயின் குமாரர்கள் பேர் கொர்சேப், எலியேசர். ஆனால் இவர்களுக்கு அந்த பங்கு இல்லை. ஆனால் மோசேயுடைய கூடவே இருந்ததான யோசுவாவிற்கு இந்த பங்கை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஐயா இன்னும் நாங்கள் உயர்வை காணவில்லை, நாங்கள் இன்னும் எங்கள் ஊழியத்தில் உயர்வை காண முடியவில்லை, நாங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கலாம். அறிந்து கொள் தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் முன்னணியில் இருப்பாரானால் நிச்சயமாகவே அவர் ஒரு ஏற்ற சமயத்தை வைத்திருப்பார். அந்த ஏற்ற சமயத்திலே தேவன் உங்களை பிரகாசிக்க வைப்பார். அதுவரை நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருக்கும் பொழுது தேவனே உங்களை உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஐயா இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் மகிமையாய் கடந்து வருவதாக, வல்லவர் மகிமையாய் கடந்து வந்து அதிசயங்களை, அற்புதங்களை செய்வீராக. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு ஐயா அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற வேதம் சொல்லுகிறது. அப்படியா ஆண்டவர்ப்பா, நீரே எங்களுக்கு கனத்தை உண்டாக்கி கொடுக்கிறவர், நீரே எங்களுக்கு கனத்தை தருகிற தேவனாய் இருக்கின்றபடியினாலே, அந்த உயர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றபடியினாலே நாங்கள் உங்கள் கரங்களுக்குள் அடங்கி காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. படிப்பின் வேளையிலே ஐயா, வேலையின் சூழ்நிலையில ஐயா ஒரு உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நன்மை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். உன்னதன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தர் நல்லவர். Praise